நண்பர்களே, நாம் சாதாரண வலி என்று நினைத்து அலட்சியப்படுத்தக்கூடிய பாதங்களில் ஏற்படும் சில பிரச்சனைகள். உடல் உங்களுக்கு கொடுக்கும் முக்கியமான எச்சரிக்கை மணி என்பது உங்களுக்கு தெரியுமா? உங்கள் பாதம் காட்டும் அந்த அறிகுறிகளை மட்டும் நீங்கள் சரியாக புரிந்து கொண்டால் எதிர்காலத்தில் உடலில் வரப்போகும் பல பெரிய நோய்களை ஆரம்பத்திலேயே தடுத்துவிட முடியும். இரவில் படுத்தால் பாதங்கள் நெருப்பாய் எரிகிறதா? தூக்கம் வரவில்லையா? காலையில் எழுந்தவுடன் கால்களை தரையில் வைக்க முடியாமல் ஊசி குத்துவது போல் வலிக்கிறதா? செருப்பு அணியாமல் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு உங்கள் பாதங்கள் மென்மையாகிவிட்டதா? இவையெல்லாம் வெறும் வலி அல்ல. உங்கள் உடல் இயங்கும் நிலையை பற்றி உங்கள் பாதங்கள் உங்களுக்கு தரும் ரகசிய தகவல்கள். அது என்ன? அந்த பிரச்சனைகளை நிரந்தரமாக சரி செய்வது எப்படி என்பதை பற்றி இந்த வீடியோவில் விளக்கமாக பார்க்கலாம். வாருங்கள். பாதத்தில் ஊசி குத்தும் உணர்வு. நண்பர்களே, காலையில் எழுந்தவுடன் தரையில் காலை வைக்கும்போது ஊசி மேல் நிற்பது போல் வலிக்கிறதா? முதல் சில அடிகள் எடுத்து வைக்கவே முடியாமல் அவதிப்படுகிறீர்களா? இது சாதாரண குதிகால் வலி அல்ல. உங்கள் உடல் கொடுக்கும் முக்கியமான எச்சரிக்கை. அலட்சியம் வேண்டாம். பாதம் சொல்வதை கேட்டால் அதிர்ந்து போவீர்கள். உண்மையான காரணம் என்ன? என்னிடம் சிகிச்சைக்கு வருபவர்கள் பெரும்பாலும் சொல்வது, தூங்கி எழுந்தவுடன் காலை தரையில் வைத்தால் ஊசி குத்துவது போல் இருக்கிறது என்பதுதான். இதற்கு முக்கியமான காரணம் உள்ளது. உங்கள் இரத்தத்தில் கழிவுகள் அதிகம் சேர்ந்திருப்பதே இதற்கு காரணம். ஏன் இரத்தத்தில் கழிவுகள் சேர்கிறது? நமது உடலில் இரத்தத்தை சுத்திகரிக்கும் பணி 2 முக்கிய உறுப்புகளின் கட்டுப்பாட்டில் உள்ளது. பகலில் இரத்தத்தை சுத்திகரிப்பது சிறுநீரகத்தின் பணி. இரவில் இரத்தத்தை சுத்திகரிப்பது கல்லீரலின் வேலை. சிறுநீரகத்தை பாதிப்பவை போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பது, அடிக்கடி சிறுநீரை அடக்கி வைப்பது மற்றும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுத்துக்கொள்வது உங்கள் சிறுநீரகத்தின் செயல்பாட்டை பாதிக்கிறது. கல்லீரலை பாதிப்பவை காலை உணவை தவிர்ப்பது, தவறான உணவு பழக்கம், அதிகப்படியான புளிப்புச்சுவை, கவலை, கோபம், அதிக சிந்தனை, தூக்கமின்மை மற்றும் பெண்களுக்கு ஏற்படும் மாதவிலக்கு பிரச்சனை. இவை யாவும் கல்லீரலின் சக்தியை குறைக்கும். நிரந்தர தீர்வு. இந்த ஊசி குத்தும் உணர்வில் இருந்து உங்களுக்கு முழுமையான நிவாரணம் வேண்டும் என்றால் பிரச்சனையின் மூல காரணம் சிறுநீரகம் மற்றும் கல்லீரலை பலப்படுத்த வேண்டும். எங்களின் பாத நரம்பியல் சிகிச்சை இந்த 2 உறுப்புகளையும் சீரமைத்து மீண்டும் பழைய நிலைமைக்கு கொண்டு வரும். சிகிச்சையின் போது ஏற்படும் மாற்றங்கள். சிகிச்சை எடுக்கும் போதே பலருக்கு தண்ணீர் தாகம் எடுக்கும், தொண்டை வறண்டு போகும். சிகிச்சை முடிந்தவுடன் உடலும் மனமும் லேசாக இருக்கிறது, பசி எடுக்கிறது, உறக்கம் வருவது போல் இருக்கிறது என்று சொல்வார்கள். உங்கள் சிறுநீரகமும் கல்லீரலும் சரியாக செயல்படத் தொடங்கிவிட்டது என்பதற்கான அடையாளமே இந்த மாற்றங்கள்தான். நண்பர்களே, பாதங்கள் மென்மையாக இருப்பதை பலரும் அழகு என்று நினைக்கிறார்கள். ஆனால் செருப்பு இல்லாமல் தரையில் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியாத அளவுக்கு பாதங்கள் மென்மையாகிவிட்டால் அது உங்கள் உடல் தரும் அபாய எச்சரிக்கை. இயற்கையாகவே உடலின் எடையை தாங்கும் பாதங்களின் தோல் சற்று தடிமனாக இருக்க வேண்டும். அது ஏன் மென்மையாக மாறுகிறது? இதற்கு மிக முக்கியமாக 2 காரணங்கள் உள்ளன. பலவீனமான செரிமான மண்டலம். இதற்கு காரணம் மண்ணீரல். பசிக்கும்போது சாப்பிடாமல் இருப்பதும் அல்லது பசி அடங்கிய பிறகு கட்டாயப்படுத்தி சாப்பிடுவதும் உங்கள் செரிமான மண்டலத்தை பாதிக்கும். குறிப்பாக மண்ணீரல் பலவீனம் அடையும் போது உணவில் உள்ள சத்துக்களை சரியாக பிரித்து உடல் இயக்கத்திற்கு தர முடியாது. இது பாதத்தின் உறுதித்தன்மையை குறைக்கும்.
சிறுநீரகத்தின் செயல்பாடு. நமது உடலில் வெளிப்புற தோல் அனைத்தையும் கட்டுப்படுத்துவது சிறுநீரகம்தான். போதுமான தண்ணீர் குடிக்காமல் இருப்பதும், சிறுநீரை அடக்கி வைப்பதும் மற்றும் பல ஆண்டுகளாக தொடர்ந்து மருந்து மாத்திரைகளை எடுப்பதும் உங்கள் சிறுநீரகத்தை சோர்வடைய செய்யும். இது தோலின் கடினத்தன்மையை சிதைத்து பாதங்களை அதிமென்மையாக மாற்றிவிடும். இதனால் ஏற்படும் பாதிப்புகள்: சிறு கல் பட்டால் கூட ஊசி குத்துவது போன்ற வலி எடுக்கும். பாதங்களில் இரத்த ஓட்டம் குறைந்து கால்கள் ஜில் என்று மாறும். இதுவே பின்னாட்களில் பாத எரிச்சலுக்கும் நரம்பு தளர்ச்சிக்கும் வழிவகுக்கும். இந்த வலியிலிருந்து தப்பிக்க நம்மில் பலரும் செய்வது என்ன தெரியுமா? இன்னும் மென்மையான காலணிகளை வாங்கி பயன்படுத்துகிறோம். உண்மையிலேயே இது வலியை தற்காலிகமாக மறைக்குமே தவிர உங்கள் உடலின் பலவீனத்தை இன்னும் அதிகமாக்கிவிடும். செருப்பு இல்லாமல் நடக்க முடியாத நிலைக்கு உங்களை தள்ளிவிடும். தீர்வு என்ன? இதற்கு எளிய மருத்துவ குறிப்புகள் தற்காலிக தீர்வை மட்டுமே தரும். ஆனால் செரிமான மண்டலத்தை பலப்படுத்தி சிறுநீரகத்திற்கு முறையான சக்தி தரும் சிகிச்சை முறைகளை எடுக்கும்போது உங்கள் பாதங்கள் மீண்டும் பழையபடி ஆரோக்கிய நிலைக்கு திரும்பும். இதற்கு முறையான நேரடி சிகிச்சை மட்டுமே நிரந்தர தீர்வை தரும். நண்பர்களே, பாத எரிச்சலா? வேகமா நடக்க முடியல, நிம்மதியா தூங்க முடியல, என்னடா வாழ்க்கை இது என்று நொந்து போய் இருக்கீங்களா? பாத எரிச்சலை ஒரு சாதாரண வலியாக மட்டும் பார்க்காதீர்கள். உடலில் பல உபாதைகள் ஒன்றாக சேர்ந்து ஒரே பிரச்சனையாக உருமாறி வெளிப்படுவதுதான் இந்த பாத எரிச்சல். ஏன் இதை ஒரு தனி பிரச்சனையாக பார்க்கக்கூடாது? ஏனென்றால் இதற்கு பின்னால் ஒளிந்திருக்கும் காரணங்கள் என்ன என்பதை பார்க்கலாம். சிறுநீரகம் மற்றும் கல்லீரலின் பலவீனம், செரிமான கோளாறு மற்றும் நரம்பு தளர்ச்சி, இரத்தத்தில் சேர்ந்திருக்கும் அதிகப்படியான கழிவுகள். இது மட்டுமல்ல, உங்கள் மன அழுத்தம், கவலை, கோபம் மற்றும் தூக்கமின்மை என அனைத்தும் ஒன்று சேர்ந்துதான் பாத எரிச்சலாக மாறுகிறது. இவ்வளவு காரணங்கள் இருக்கும்போது பாத எரிச்சலுக்கு மட்டும் சிகிச்சையும் மருந்தையும் தேடினால் தீர்வு எப்படி கிடைக்கும்? உங்களை பயமுறுத்துவதற்காக இதை சொல்லவில்லை. உண்மையான காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்கிறேன். உங்கள் உடலின் இயக்கம் ஸ்தம்பித்துக் கொண்டிருக்கிறது என்பதை உடல் உங்களுக்கு தரும் எச்சரிக்கை மொழிதான் இந்த பாத எரிச்சல். எங்கள் சிகிச்சை முறை எப்படி செயல்படுகிறது? நாங்கள் வெறும் வலியை மட்டும் குறைப்பதில்லை, உங்கள் உள் உறுப்புகளின் செயல்பாட்டை ஒழுங்குபடுத்துகிறோம். இதன் மூலம் உடல் கழிவுகள் முறையாக வெளியேறும், பசியை தூண்டும், தாகம் எடுக்கும், எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுக்கு இயல்பான தூக்கம் வரும். எப்போது உங்கள் உணர்வுகள் சமநிலை பெறுகிறதோ அப்போது பாத எரிச்சல் தானாகவே மறையும். மனம் தளராதீர்கள். தீர்வு இல்லாத பிரச்சனை என்ற ஒன்று உலகில் இல்லை. சரியான இடத்தில் முறையான சிகிச்சை உங்கள் ஆரோக்கியத்தை நிச்சயம் மீட்டுத் தரும். இந்த 3 அறிகுறிகளில் உங்களுக்கு எது இருந்தாலும் அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே கவனியுங்கள். உங்கள் உடல் ஆரோக்கியத்தை மீட்டுத் தர நாங்கள் தயாராக இருக்கிறோம். மேலும் விவரங்களுக்கு திரையில் தெரியும் எண்ணை தொடர்பு கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள மருத்துவ தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.